வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எறா பிரியாணி செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ள போய் தேவையான பொருட்கள் என்னன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 கிலோ எறா எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். அதுக்கு 1 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குதோ அந்த ரைஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து சால்ட் தேவைக்கு ஏற்பமே சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்பமே நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து 200 கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், சின்ன கப்பு தயிர், கல் உப்பு தேவைக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், 2 முட்டை, நெய் வந்து 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது கலர் பவுடர், 50 இஞ்சி, 50 பூண்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருக்கேன். 2 லெமனு, 10 பச்சை மிளகாய், 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, புதினா, கொத்தமல்லி. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கலாம். இது முட்டை எதுக்கு ஊற்றுறோன்னா இந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த முட்டை ஊற்றுறது. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன், கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுங்க. இது பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, இதுவே போதும் இதுக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா மசாலாவும் வந்து நல்லா கலந்து இது ஒன்று போல் அழகாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். வாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம பிரியாணி செய்கிற டபராவை அதுக்குள்ளே மேலே வச்சுக்கலாம். இதை வச்சு சூடாகட்டும். இப்போ வந்து பாருங்க பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எறாவை வந்து பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எறாவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது தண்ணி மீறி இருக்குன்னு பயப்படாதீங்க. அது முட்டை தான், இது ஒன்றும் ஆகாது. இது அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம வந்து பொரிச்சிருக்கிற கொஞ்ச நேரம் வேகட்டும். அதனாடி நம்ம வந்து இந்த எறா வந்து தலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதில் வச்சுருக்கோம். அந்த எறா தலையை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை நம்ம என்ன பண்ணால் 1 பாதியமாக அரைச்சிட்டு வந்து இதில் இருக்கிற ஜூஸ் எடுத்து தான் இது நம்ம தண்ணி வந்து இதுக்கு அளந்து நம்ம ஊற்றி இந்த எறா பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எறா வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. நீங்கள் ரொம்ப வேக வச்சுன்னா லப்பர் மாரி ஆகிடும். இப்போ நீங்கள் எந்த கிண்ணத்தில் மசாலா கலந்தீங்களோ அதே கிண்ணத்தில் அள்ளி போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து எறா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா அதை வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சுங்க. ஏன்னா இது மறுபடியும் நம்ம வந்து பிரியாணியில் வந்து சேர்க்க போகிறதுனால இது மீறி குக்கிங் ஆகிடும். பாதி ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரியா லப்பர் மாரி ஆகிடும். இது இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பட்டை மசாலா வந்து நம்ம எந்த எண்ணெயில் எறா வச்சோமோ அதே எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டை வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு தான் நம்ம வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணணும். அதனால இது நல்லா வதங்கிட்டோம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ வந்து இந்த எறா தலையை வந்து நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இது மாதிரி ஒரு வடிகட்டில் வச்சு நம்ம நல்லா அழகாக வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை பாருங்கள், இந்த துப்பியை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம பிரியாணிக்கு வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து இதை கொட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா
பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கணும். இதை பாருங்கள், நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து அந்த பச்சை வாசனை நல்லா கழிச்சு நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் புதினா, தக்காளி, பச்சை மிளகாய் 3த்தையுமே ஒன்றா சேமாக வந்து கொட்டி அதில் வதக்கிக்கலாம். வேக்காடு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து இந்த ஜூஸில் வந்து நல்லா அந்த மசாலா இறங்கணும்னா அந்த உப்பு லைட்டாக நம்ம போட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் உப்பு தான் போட்டுக்கலாம். போட்டு இது சும்மா நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க இறாவை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தயிர் வந்து இதில் போட்டுக்கலாம். அந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். அதனால் வந்து 2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? அடுத்து வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஃபுட் கலர் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுமாதிரி ஒரு கரண்டியில் வச்சு போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. அப்புறம் கொஞ்சமாக தான் போடணும். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற அந்த இறாவுடைய ஜூஸ் வந்து தலையோட ஜூஸ் வந்து இப்போ நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது நிறைய அரிசி போட்டோம். இதில் வந்து 3/4 கப்பு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப்பு இதுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து அதில் வந்து 1/4 கப்பு தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து அந்த 1/4 கப்பு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உடனேவே நம்ம அரிசி வந்து க்ளீன் பண்ணி கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து இது மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் சென்று அதுக்கப்புறம் நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அதை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி பூரா நல்லா வந்து தண்ணி பூரா அழகாக வந்து இழுத்துடுச்சு. இப்போ வந்து சாதம் வந்து வேறு அடி பிடிச்சிருக்கா நான் லைட்டாக கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அடி எதுவும் பிடிக்கல. இப்போ மறுபடியும் வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தம் போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம்மை எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ரைஸ் நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மூடி கீழே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சைலாம் வந்து இதில் வறுத்து போடலாம். அடுப்பு பார்த்தாச்சு. பேன் வச்சுட்டு இந்த சூடாகிட்ட பிறகு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இதில் வந்து நெய் ஊற்றிட்டு நெய் சூடானோன்னு முந்திரி போடலாம். முந்திரி போட்டு கொஞ்சம் திராட்சை போட்டு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த நெய்யில்
வடிகட்டி நெய் வடிகட்டி இந்த முந்திரி பருப்பு மட்டும் இது மேலே போட்டுக்கலாம். அதே நெய்யில் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து அதே பிரியாணியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பிரியாணியில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக அழகாக போட்டுக்கலாம். இந்த நெய்யோடு அதில் போட்டு விட்டுருங்க. பிரியாணிக்கு இதான் வந்து மெயின். இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி இதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் மூடி அப்படியே வந்து தம்மில் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த நெய்யோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா அழகாக நம்ம வந்து கிளறிடலாம். பாருங்க சாதம் நல்லா அழகாக பலன்னு நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வாங்க ஒரு தட்டில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எறா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து தயிர் பச்சடி வைக்காமல் ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாவை நல்லா இருக்குது. நான் செஞ்ச முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.